செயலாளர், வருங்கால முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நேற்றைய தினம் கரூரில் மாண்புமிகு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பேசிய பேச்சு ஆணவத்தின் உச்சமாகத்தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் இன்னமும் தன்னை ஒரு நடிகராக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறாரோ என்னவோ, தாய் தமிழ்நாட்டின் கண்ணியமிக்க முதலமைச்சர் பதவிக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவோ தயார்படுத்திக் கொள்ளவோ அவர் இன்னும் அக்கறை செலுத்தவில்லை, கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் நேற்றைய விஜய் அவர்களின் ஆணவ பேச்சு. சினிமா கதாநாயகன் போல வசீகர வசனமும் பஞ்சு டயலாக்கும் பேசுகிறேன் என்று விஜய் வாயை திறந்தாலே கூவம் ஆற்றின் சாக்கடை தான் வெளியே வருகிறது. இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய 75 ஆண்டு கால பவல்விழா காண்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும், உலகத்திலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாக்கூசாமல் கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனம் புண்படுகின்ற வகையிலே அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணிகள் என்று ஒரு களவாணி சொன்னால் எப்படி இந்த நாடு ஏற்றுக்கொள்ளுமா? இதை சொல்வதற்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் என்ன இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தீர்கள்? சமூக நீதிக்காக போராடினீர்களா? பெண் உரிமைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை நீங்கள் தியாகம் செய்தீர்களா? அல்லது இந்த மக்களுடைய கல்வி உரிமைக்காக, ஜீவாதார உரிமைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் நீங்கள் தியாகம் செய்து அர்ப்பணித்து நீங்கள் இன்றைக்கு மன வலியோடு வேதனையோடு முதலமைச்சர் அடியில் அமர்ந்திருக்கிறீர்களா? முட்டாள் முதல்வரே, ஒரு இயக்கத்தை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம்? பவளவிழா காண்கின்ற பேரறிஞர் அண்ணா துவங்கிய இயக்கம், மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கி 50 ஆண்டு காலம் சமூக நீதிக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் இட ஒதுக்கீடுக்காகவும் 69% இட ஒதுக்கீடு புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். சத்துணவு திட்டம் இந்த சரித்திர நாயகராக இன்றைக்கும் ஐக்கிய நாட்டு சபையிலே பேசுகிறார்கள். முட்டாள் முதல்வர் விஜய் அவர்களே, இது போன்று பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டாமா? நாம் எவ்வளவு கண்ணியமிக்க முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்கிறோம். 8 கோடி தமிழர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணை, அந்த அரியாசனத்தை அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு கைவசம் வந்துவிட்டதனாலே ஜென்சி தலைமுறை இன்றைக்கு உங்களை ஆதரிக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அந்த ஜென்சி தலைமுறைகளினுடைய உணர்வுகளை தூண்டி விடுகின்ற வகையிலே, அவர்களை தவறாக வழிநடத்துகின்ற வகையிலே, அவர்களுக்கு தவறான வரலாற்றை போதிக்கின்ற வகையிலே வரலாறை திருத்தி கூறலாமா? என்னத்தை நீங்கள் கண்டீர்கள் முதல்வர் விஜய் அவர்களை? பேரறிஞர் அண்ணா துவங்கிய கட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கட்சியையும் நீங்கள் கூட்டு களவாணி என்று சொல்லுகிற யோக்கியதை உனக்கு என்ன இருக்கிறது? சினிமாவிலே நடித்து வருமான வரி செலுத்தாத களவாணி இந்த விஜய் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். 41 பேர் இறந்த போது அத்தனை பேர்களையும் அந்த சமக்காட்டிலே விட்டுவிட்டு, கரூரை சுடுகாடாக விட்டுவிட்டு ஓடி ஒளித்தவன் இந்த விஜய் என்பதை சொல்வதற்கு இந்த தாய் தமிழகத்திற்கு இன்றைக்கு வேண்டுமானால் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஜென்சி தலைமுறையை நீங்கள் மயக்கி வைத்திருக்கிற காரணத்தினால், ஜென்சி தலைமுறையை நீங்கள் தவறாக வழி நடத்துகிற காரணத்தினால், விஜய் அவர்களே, உங்கள் மகுடிக்கு எல்லோரும் மயங்கிவிட மாட்டார்கள். என்ன பேசுகிறோம் என்று தெரிய வேண்டாமா? ஒரு முதலமைச்சர் அரியணை நீ சினிமா வசத்துல எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு கூலிக்கு மாரடிக்கிற வசனங்களை பேசிவிட்டு செல்வதல்ல முதலமைச்சர் அரியணை. மூலறிஞர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இன்றைக்கு வரை புரட்சி தலைவர் எடப்பாடியார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரை அமர்ந்த அந்த கண்ணியமிக்க அந்த முதலமைச்சர் அரியாசனம்
80 ஆண்டு காலத்துக்கு மேல ஜனநாயகத்தை காப்பாற்றிய காரணத்தினால்தான், மக்களிடத்திலே அமைதியும் வளர்ச்சியும் உருவாக்கி காட்டியதுனாலதான் சினிமாவிலிருந்து நேரடியாக வந்து பஞ்சு டைலாக் பேசி வசீகர வசனத்தை பேசி நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்க முடிகிறது. விஜய் அவர்களை மறந்து விட்டு பேசக்கூடாது. நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் அணியிலே அமர்வதற்கு ஒரு தகுதியும் ஒரு தராதரத்தையும் இந்த தாய் தமிழ்நாடு தந்திருக்கிறது என்று சொன்னால், 80 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த தலைவர்கள் சிந்திய வேர்வை, அர்ப்பணிப்பு, உழைப்பு, தியாகம் என்பதை மறந்துவிட்டு களவாணி என்று ஒரு களவாணி சொன்னால் அது இந்த நாடு ஏற்றுக்கொள்ளலாம். கடுமையாக வேதனையோடு பேசுகிறார். இதயம் சுக்குநூறாக உடைக்கிறது. எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து இந்த இயக்கத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்தவர்களை கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஆணவத்தின் உச்சத்தில விஜய் அவர்கள் இனியும் பேசுவார்களானா பொறுத்து கொண்டுதான் போக வேண்டுமா? இந்த காட்டுக்கூச்சலை இறக்கு கரூரிலே சென்று அந்த மக்களை காப்பாற்றாமல் நடு ரோட்டிலே சுடுகாட்டிலே அவர்களை அனுப்பிவிட்டு ஓடி ஒளிந்த இந்த விஜய் மன வலியோடு வந்து பேசுகிறாராம். உங்களுக்கு என்ன மனவெளி என்று விலைக்கு சொல்லலாம்னா நாங்களும் தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆகவே இது போன்ற காட்டுக்கூச்சல் போட்டால் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். காட்டுக்கூச்சல் போடுகின்ற உயிரினத்தை நாட்டுக்குள் என்ன வேலை? கரூரிலே போய் காட்டுக்கூச்சல் போடுகிற அந்த உயிரினத்திற்கு இந்த நாட்டுக்குள்ள என்ன வேலை என்று கேள்வி எழுப்புகிற அந்த ஜனநாயகம் தலை தோங்குகிற நாள் வெகு தொலைத்தில இல்லை. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆணவ போக்கு தொடருமானால் ஆடி காத்திலே அம்மியும் பறப்பதை போல உங்கள் அரியணைக்கு என்ன உத்தரவாதம்? ஆடி காத்து வரும். அப்போது உங்கள் ஆட்டம், உங்கள் பாட்டம் எல்லாம் அடியோடு அடக்கப்படும். ஆடி காத்து வருவதற்காக தவத்தை இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது இந்த தாய் தமிழ்நாடு எங்களோடு சேர்த்து. ஆகவே ஆடி காத்திலே அம்மியை அடித்து செல்லுகிற போது இந்த முதலமைச்சர் அரியணை உங்களுக்கு நிரந்தரம் இல்லை விஜய் அவர்களே என்பதை எடுத்து சொல்லி, பேரிடர் காலங்களிலே உங்களை காணவில்லை, கொரோனா காலங்களிலே உங்களை காணவில்லை, மொழி காப்பதற்கு, இனம் காப்பதற்கு, ஜீவாதார உரிமை காப்பதற்கு உங்களை களத்திலே காணவில்லை. இப்போது நீங்கள் 2 ஆண்டு கட்சியிலே தேர்தல் களத்திலே நின்று ஜெட்சிகளை தவறாக வழிநடத்தி முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து விட்டால் எதை வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ஆணவத்தோடு பேசினால், எங்களை போன்ற கோடிக்கணக்கான தன்மானம் உள்ள, நெஞ்சிலே ஈரமுள்ள, இந்த இயக்கங்களால் கல்வி பெற்றவர்கள், உதவித்தொகை பெற்றவர்கள், மடிக்கணினி பெற்றவர்கள், சத்துணவு சாப்பிட்டவர்கள், இந்த இயக்கத்தால் வாழ்வு பெற்றவர்கள், வளம் பெற்றவர்கள், இந்த இயக்கத்தால் உயர்ந்தவர்கள், உன்னத நிலையிலே இருப்பவர்கள், பொருளாதாரத்திலே, உரிமையிலே, சமூக நீதியிலே, அவர்களெல்லாம் மௌனம் காப்பது உங்களுக்கு பயந்து கொண்டல்ல, உங்களுடைய அடக்குமுறைக்கு, உங்களுடைய அதிகாரத்துக்கும் பயந்து கொண்டல்ல, பொறுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் முதலமைச்சர் பதவிக்கான தேனிரவு காலத்திற்காக. இனியும் நீங்கள் காட்டுக்கூச்சல் போட்டால் அந்த உயிரினத்தை காட்டுக்குள்ளே அனுப்புவதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாட்டிலே இருக்க வேண்டியவர்கள் யார், காட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய உயிரினம் எது என்பதை உங்கள் காட்டுக்கூச்சல் தொடருமானால் தீர்வு எழுதுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. நன்றி, வணக்கம்.